நீங்கள் ஒருபோதும் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்திருக்கிறீர்களா? வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாம் முடிந்துவிட்டது போல தோன்றும். ஆனால் ஒரு சிறிய நம்பிக்கை, ஒரு சிறிய தைரியம், ஒரு சிறிய நிதானம் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். அதை சொல்லும் 3 சிறிய கதைகள் இப்போது. கதை 1. நம்பிக்கை. 4 மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. மெலிதாய் காற்று வீசிக் கொண்டிருந்தது. காற்றை கண்டதும் அமைதி என்ற முதல் மெழுகுவர்த்தி, ஐயோ காற்று வீசுகின்றது, நான் அணைந்து விடுவேன் என்று பலவீனமாக சொன்னது. காற்று பட்டதும் அணைந்துவிட்டது. அன்பு என்ற அடுத்த மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாது என்று அணைந்துவிட்டது. அறிவிஷே என்ற 3வது மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாமல் அணைந்தது. 4வது மெழுகுவர்த்தி மட்டும் காற்று வீசிய சில நொடிகள் போராடி ஜெயித்து விட்டது. அப்போது அந்த அறையில் ஒரு சிறுவன் நுழைந்தான். அடடா, 3 மெழுகுவர்த்திகளும் அணைந்து விட்டதே என்று கவலையுடன் சொன்னான். அதற்கு எரிந்து கொண்டிருந்த 4வது மெழுகுவர்த்தி சொன்னது, கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன், என்னை வைத்து மற்ற 3ஐயும் பற்ற வைத்துக் கொள் என்றது. சிறுவன் உடனே 4வது மெழுகுவர்த்தியை பார்த்து, உன் பெயர் என்ன என்று கேட்டான். நம்பிக்கை என்றது அந்த மெழுகுவர்த்தி. நாம் எப்பொழுதும் வாழ்வில் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. கதை 2. வாழ்ந்துதான் பார்ப்போமே. ஒரு முயல் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்தாம். ஆம், முயல் என்ன செய்யும் பாவம்? ஒரு பக்கம் வேடன் விரட்டுகிறான், இன்னொரு பக்கம் நாய், மற்றொரு பக்கம் புலி என எந்த பக்கம் திரும்பினாலும் எதிரிகள் துரத்துகிறார்கள். சரி, இனி நாம் வாழத் தகுதியற்ற விலங்கு என்று முடிவெடுத்தது முயல். பின்னர் எப்படியெல்லாம் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்த்தது. இறுதியாக குளத்தில் குதித்து தற்கொலை செய்து கொள்வோம் என்று எண்ணி குளத்திற்கு சென்றது முயல். அப்போது முயலின் வருகைக்கு அஞ்சி அங்கு குளத்தின் கரையில் இருந்த தவளைகள் குளத்துக்குள் தாவின. அதை கண்ட முயல் சிந்தித்தது, அட், நம்மையும் பார்த்து பயப்பட இந்த உலகில் உயிரினங்கள் உள்ளனவா என்று ஆச்சரியப்பட்டு தன் தற்கொலை முடிவை மாற்றிக்கொண்டு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தன் நம்பிக்கையோடு வாழ ஆரம்பித்ததாம். தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட வலிமையான மனம் வேண்டும். அவ்வளவு வலிமையான மனம் இருந்தால் நாம் ஏன் மாய்த்துக் கொள்வது பற்றி எண்ண வேண்டும்? அக்கா, வாழ்ந்துதான் பார்ப்போமே. கதை 3. நிதானம் அவசியம். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் மீது கருணை கொண்ட சீடன் அவரை தனது மடலாயத்து குருவிடம் அழைத்து சென்றான். குரு சொன்னார், அவரை அப்படி ஓரமா மூலையில் உட்கார விடுங்கள். உணவை, நீரை அருகில் வையுங்கள். ஆனால் உண்ணும்படி கூற வேண்டாம். பசித்தால் வாரியை எடுத்து சாப்பிடுவார். அவருக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம். நீங்கள் யாரும் கண்டு கொள்ளவும் வேண்டாம் என்றார். அவர் கத்துவார், கற்களை வீசுவார். ஆனால் யாரும் கண்டு கொள்ளவில்லை. சீடர்கள் அவரவர் வேலைகளை பார்த்தனர். அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர் எதிர்வினையாற்றுவது இல்லாது போனது. நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் அமைதியாக குருமுன் மனநிலை பாதிக்கப்பட்டவர், எனக்கும் தியானம் கற்றுத் தருவீர்களா என்று கேட்டான். இது இன்றும் திபெத்திய புத்த மடாலயங்களில் பின்பற்றப்படும் சிகிச்சை முறை. எதிர்வினையாற்ற யாரும் இல்லை என்றால் அவர் அமைதியாகி விடுகிறார் என்கிறார்கள் திபெத்திய லாமாக்கள். மற்றவர்கள் கவனம் செலுத்தவில்லை என்றால் மனநிலை பாதிக்கப்பட்டவரின் செயல்கள் வளர்ந்து கொண்டே போகாது. தர்க்கம் பண்ணாதீர்கள். நம்முடைய பேச்சே தர்க்கத்திற்கு தீனி, நம் அமைதியே அதற்கு பட்டினி. அமைதியாக இருங்கள். எல்லாம் சரியாகும். ஒரு வேளை சரியாகவில்லை என்றாலும் பரவாயில்லை. நீங்கள் சரியாக இருப்பீர்கள். நிதானம் நீளமானது. வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாம் முடிந்துவிட்டது போல தோன்றலாம். ஆனால் நம்பிக்கை இருந்தால் இருள் கூட ஒளியாக மாறும். தைரியம் இருந்தால் பயம் கூட மறைந்துவிடும். நிதானம் இருந்தால் பிரச்சனைகளும் அமைதியாகிவிடும். அதனால் வாழ்க்கையில் எதுவாக நடந்தாலும் நம்பிக்கையை இழக்காதீர்கள். தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். நிதானத்தை கைவிடாதீர்கள். வாழ்க்கை நிச்சயம் ஒரு நாள் அழகாக மாறும்.